இந்த கண்மலையான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வல்லமையின் சத்தியம் சங்கீதம் 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, யாருமே நம்மை தூக்க முடியாத ஒரு படுகுழியில கிடந்தோம், துளையான சேற்றில இருந்தோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்திருக்கிறார். நம்ம நினைச்சிட்டோம், இந்த குழியிலேயே நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நாசமா போயிடுவோம். ஆனா அநேகர் நம்மை நிந்தித்து அவமானப்படுத்துற நிலையில இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்து மீண்டுமாக உறுதியாக நிலைநிறுத்தியிருக்காருன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான். அவருடைய அன்பு நம்ம மேல் இருந்தது தான். அன்றைக்கு கல்வாரி சிலுவையில அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்ததற்கு காரணமும் அதுதான். அவர் மட்டும் நமக்கு ஜீவனை கொடுக்காம இருந்திருந்தானா நாம் இன்றைக்கு இந்த நிலைமையில காணப்பட மாட்டோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தீங்கன்னா இன்றைக்கே அவர் பக்கமாய் திரும்பி அவரிடத்தில் நாம் கிட்டி சேரும் பொழுது அவர் நம்மை மீண்டுமா ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஜெபிப்போம். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவனே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாகப்பா, நீங்க தான் எங்களுக்காக உண்மையாய் ஜீவிக்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்களை மீட்டெடுத்து கண்மலை மேல் நீங்க நிறுத்தி வைத்ததற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களோடு இருங்க. வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.